Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, இது வந்து என்னுடைய பொசிஷன் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் இந்த லைவ் காமிக்கிறேன். ஏன்னா நம்ம மார்னிங்லேருந்துல ஒரு ட்ரேட் எடுத்து அது வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. இது வந்து ரெண்டாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்றதுக்காக உங்களுக்கு அந்த ஷேர் பண்ணது விஷயத்தை. ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்டில் இருக்குது, இன்னமும் ட்ரெண்டு வந்து டவுனில் தான் இருக்குது. ஸோ டவுன் ட்ரெண்டில் ஒரு புல் பேக் என்ட்ரி நமக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் என்ட்ரி கிடைச்சிருக்கு இந்த இடத்துல. இதனோட ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது. நம்ம அதனோட ஹையை வந்து ஸ்டாப் லாஸை போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 79 to 80 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் வரும். கீழே வந்து டார்கெட் வந்து 76 பாயிண்ட். ஏன்னா அதனோட லோ அந்த எங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த லோவை கொஞ்சம் ரிஸ்க் ரேஷியோ கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் கம்மியாக தான் இருக்குது. ஸ்டாப் லாஸ் வந்து 4 பாயிண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. 4 to 3 பாயிண்ட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஓகேங்களா? ஏன் நம்மளுடைய வியூ எப்படி இருக்குன்னா, இவ்வளோ தூரம் மார்க்கெட் கீழே வந்துடுச்சு, இங்கேருந்து மேலே போகும், பிரேக் அவுட் ஆகும், மேலே போகும் அப்படின்ற காரணத்தால் பை பண்ணுவோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக அதை வந்து கொஞ்சம் மாற்றி பிளான் யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி வந்து டார்கெட் வந்து இந்த பக்கம் வைங்க, ஸ்டாப் லாஸ் வந்து அந்த பக்கம் வைங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டார்கெட் அச்சீவ் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். ஏன்னா வந்து டைம் ஃப்ரேம் வந்து 1 minute தான் அது. இப்போ வந்து டைம் வந்து 11:38 ஆகுது. பார்க்கலாம் அதுக்கு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா டார்கெட் ஹிட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இது பாருங்கள், இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சு இல்லைங்களா? இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் இந்த ஏரியாவில். ஸோ ஸ்டாப் லாஸ் அங்கேருந்து கொடுத்துட்ருக்காங்கன்னு. அதே மாதிரி இந்த பக்கம் மேலே போயிடுச்சுன்னா இது வந்து டபுள் பாட்டமாக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸ்டாக்ஸ் வந்து மேலே போயிடுச்சுன்னா டபுள் பாட்டமாக ஒர்க் ஆகும். இது வந்து நெக்லைனாக ஆக்ட் பண்ணுது. இது வந்து நெக்லைனாக ஆக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அதனால் மேலே வந்து ஸ்டாப் லாஸ் அங்கே கரெக்டாக கொடுத்துருக்கேன். வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது டார்கெட் வருதா இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக வெயிட் பண்ணுவோம். ஆனால் இதில் என்னுடைய ட்ரேட் கிடையாது. இன்றைக்கி ஒரே ஒரு ட்ரேட் தான், அது உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு பாருங்கள் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல். அதுவும் லைவில் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் தேவைப்பட்டால் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. நீங்கள் செய்ய வேண்டியது சிம்பிள் இது தான். இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். அலைஸ் ப்ளூ, ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், அப்ஸ்டாக்ஸ், இதில் எதனா என்னோடய லிங்க்லேருந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. இது வந்து லைவில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் உங்களுக்கு உடனடியாக வந்துடும். இது 10:50க்கு சென்ட் பண்ணியிருக்கேன். 10:52க்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கு. 10:56க்கு டார்கெட் டன் ஆயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்னொரு சான்ஸ் இது செகண்ட், அதாவது ஒரு ட்ரேட் தான் டார்கெட் இருந்தது. இன்னொரு ட்ரேட் நம்ம எடுத்திருந்தால் என்ன ஆகுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த ட்ரேட் எடுக்கலை நான். இந்த ட்ரேட் எடுத்தால் என்ன ஆகும்? ஏன்னா ஆக்சுவலாக ட்ரேட் எடுக்கிற முறை இது. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இது நமக்கு டார்கெட் கொடுக்குதா இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டார்கெட் சைட் கிட்ட வந்துட்டு இருக்க ப்ரைஸ். ஆக்சுவலாக இந்த லைவில் வந்து நான் ட்ரேட் பண்ணி காமிக்கணுன்றது வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் 10,000 ஆனதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணி காமிக்கலன்னு. அதுக்கு முன்னாடி 1 hour ட்ரேடு ஒரு சாம்பிளுக்காக காமிங்க சார் அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூபர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுடைய ரிக்வஸ்ட்காக நான் வந்து லைவில் பண்ணி காமிச்சிருக்கேன். இது மாதிரி 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்போ ரீச் ஆகுதோ அப்போ வந்து நீங்கள் டெய்லியும் இதே மாதிரி லைவ் பண்ணி போடுறது நான் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒன்று எனக்கு அந்த என்னுடைய லாஸ், என்னுடைய ப்ராஃபிட் எல்லாமே என்னுடைய கணக்கில், அது உங்களுக்கு எந்த லாஸும் எதுவும் இல்லை. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு மோட்டிவேஷன் என்ன கேட்குறேன்னா, உங்களுடைய லைக்ஸ், உங்களுடைய சப்ஸ்கிரைபர் அந்த கவுண்டிங் அதிகமாகணும், வியூஸ் அதிகமாகணும். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் யூடியூப்பில் சொல்கிறோம் அப்படின்னா அது ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு சின்ன காரணத்துக்காக தான் நான் உங்கள்கிட்ட லைக்ஸ் கேட்குறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பாவம் நிறைய பேர் வந்து ட்ரேடு எப்படி பண்ணணும்னு தெரியாமல் பண்ணிகிட்ருக்காங்க, எங்கே ஸ்டாப் லாஸ் போகணுன்னு தெரியாமல் போடுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்ப்பிங்காக இருக்கும். ஓகேங்களா? இதை கூட பாருங்கள். நீங்கள் என்னோடய 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆன உடனே இன்னமும் நிறைய விஷயம் வந்து ஃப்ரீ வெபினாரில் நான் போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அதுவும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்போ நம்மளுடைய 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகுதோ அப்போ வந்து ஃப்ரீ வெபினார் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணுறேன். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகேங்களா? சரி, ஆக்சுவலாக இது வந்து ரெண்டாவது சான்ஸ். முதல் சான்ஸ்னு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். 74 பாயிண்ட்ஸ் டார்கெட் வித் லாஜிக் இன் பேங்க் நிஃப்டி அப்படின்னு தம்ப்நெயில் பாருங்கள்.
அது வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் இன்றைக்கி 16ஆம் தேதி ஃபஸ்ட்டு ட்ரேட் அது. இது வந்து 2வது சான்ஸ். நம்ம ட்ரேட் எடுத்துருந்தோம் அப்படின்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு லைவாக பண்ணி காமிக்கிறது. ஒருவேளை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் சரி கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆகிட்டு இருக்க மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு சான்ஸ் எடுத்து இல்லைங்களா, இது ஓகே. இவ்வளோ தூரம் எடுத்து மறுபடியும் வருதுன்னா சான்சஸ் நிறைய இருக்குது. ஆனால் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஹிட் ஆனாலும் அக்செப்ட் பண்ணிங்க, ட்ரேடிங் குவைட் பண்ணிங்க. எமோஷனல் தேவையில்லை, அந்த பக்கம் ரீவெஞ்செலாம் எதுவும் எடுக்க தேவையில்லை அந்த இடத்துல. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், டார்கெட் வரவரையும் வெயிட் பண்ணுவோம். அங்கங்கே சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து குட்டி ரீட்ரேஸ்மெண்ட் வரும். ஏன்னா 1 மினிட் சார்ட் இது. ஏன்னா ரெட் கேன்லேயே கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் ஹோல்ட் ஆன நிறைய என்ன பண்ணுவாங்க, மேலே போகும் அப்படின்வாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் பண்ணிட்டு தான் மேலே போகும். அப்படி மேலே போனால் கூட இந்த 2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுங்களா, இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு தான் மேலே போகும். இது வந்து ஜென்ரலாக காமன். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மேலே உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சிடும். நீங்கள் ஒரு 4 படம் ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஓகேங்களா? இதை வந்து சில பேர் வந்து இவ்வளோ பணம் வாங்கிட்டு தான் சொல்லித்தருவேன், இவ்வளோ பணம் வாங்கிட்டு சொல்லித்தருவேன் அப்படின்வாங்க. அப்படிலாம் கிடையாது. வெபினார்னால் என்னென்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணுன்றது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? நிறைய பேர் என்னென்னா இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் சஸ்டெயின் ஆனோன்னு பயப்படுவாங்க. ஓகே, இங்கே ஸ்டாக்ஸ் மேலே போய்டும். அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லாஜிக் திங்க் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல எப்படி மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட், இந்த சப்போர்ட்டுக்கு மேலே போகல பாருங்கள். இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணல. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எப்படி மேலே போகும்? சப்போஸ் மேலே போனால் கூட எவ்வளோ ஒரு 5% சான்ஸ் இருக்குது. 95% கீழே வரதான் சான்ஸ் இருக்குது தரும். ஒரு 5% வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ். ஓகே, அப்போ என்ன பண்ணால் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டான இடத்துல கொடுத்துருக்குமா, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, நம்ம கரெக்டான இடத்துல ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி போகுதுன்னா ஓகே, அது கரெக்டான ஸ்டாப் லாஸ். இல்லை ப்ரீவியஸ் இது இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டோன்னா ராங். அது ஓகேங்க, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டோன்னா ராங். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டது ஓகே. ஓகே, அதோட ப்ரீவியஸ் ஹை தான் நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறோம். ஸோ இதில் ஒன்றும் ஒரு பேனிக் ஆகிற சுச்சுவேஷனாக எதுவும் கிடையாது. ஓகே, அப்புறம் மேலே போன இன்னொரு லாஜிக் பாருங்கள். நமக்கு வந்து ட்ரிபிள் பாட்டமாக இது எடுத்துக்கலாம் இப்போ. ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட் பாட்டம், செகண்ட் பாட்டம், தேர்ட் பாட்டமில் அங்கேருந்து பிக்கப் பண்ணி மேலே போச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக மேலே போகும். ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் கரெக்டாக கொடுத்துருக்கோம் அப்படின்றத எடுத்துக்கலாம் அந்த இடத்துல. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன ஆகுன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணலாருங்க. ஏன்னா கொஞ்சம் பேஷன்ஸ், அட்லீஸ்ட் நம்ம 1 மினிட்ல கூட சில டைமில் 1 ஹவர் ஆகிடும் நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கு. 1 ஹவர் ஆகிடும். என்ன கொஞ்சம் மேலே போகும், கொஞ்சம் கீழே வரும், கொஞ்சம் மேலே போகும், கொஞ்சம் கீழே வரும். இந்த மாதிரியே வந்து மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷன் இல்லாமல் போயிட்டுருக்கோம். ஓகே, இந்த இடத்துல நிறைய வந்து பேனிக் ஆகுங்க. சார் இந்த இடத்துல வந்து நீங்கள் லைவில் பண்ணி காமிச்சிங்கன்னா இது இருக்கும் அப்படின்வாங்க. இதுதான் சொல்லுது. இது வந்து பேனிக் ஆகுங்க. சப்போஸ் மேலேயே போயிடுமோ அப்படின்வாங்க. மேலே போனால் ஸ்டாப் லாஸ் நமக்கு இன்டென்ட் கரெக்டாக இருக்குது, நம்ம ஏன் டென்ஷனாக எடுத்துக்கணும், நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியுது தீர்மானிச்சிட்டோம். அதுக்கு மேலே லாஸ் ஆக போகிறதில்ல. மெயின் வந்து லாஸஸ் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாகுது, லாஸஸ் நம்ம டிசைட் பண்ணாதனால அதிகமாகுது. எவ்வளோ லாஸ் நம்ம டிசைட் பண்ணாதனால அதிகமாகுது. நீங்கள் லாஸஸ் இவ்வளோ தான் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஏன் பயம்? இப்போ உங்களுக்கு ஏன் பேனிக்? உங்களுக்கு 79 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் தான். ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. 79 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகே, அதுதான் சொல்லுது நான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் போட கற்றுங்க, டார்கெட்டில் ஹோல்ட் பண்ண கற்றுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி லைவில் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் கண்டினியூவாக வரணுன்னா உங்களுடைய லைக்ஸ் மறக்காமல், நான் உங்களுடைய மோட்டிவேஷனாக தான் எதிர்பார்க்குறேன். நம்மளுடைய சேனல் அடுத்தளவுக்கு கொஞ்சம் க்ரோத் ஆகுதுன்னா இன்னும் நம்ம நிறைய லெவலில் யூடியூப்லேயே உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாகவே வீடியோஸ் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் சரி, டார்கெட் ஆனாலும் சரி உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்கிறவங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 2 மாதம் 3 மாதம் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு சின்ன குவான்டிட்டி போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டா நம்ம சென்ட் பண்ணுறோமே அதை பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணிடலாம், இல்லை நம்ம அவர் ட்ரேட் பண்ணுற மாதிரி நம்மளும் ட்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணுறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ நான் ஒரு 10 நாள் நான் ட்ரேட் பண்ணலான்னு நீங்களும் 10 நாள் சும்மா இருந்துருவீங்களா? அப்போ இல்லை ஏதாச்சும் ட்ரேட் பண்ணி மாட்டிக்குவீங்களா? அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். என்ன பிலீவ் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? என்ன பிலீவ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நான் ஒரு சப்போர்ட், ஒரு சின்ன சப்போர்ட் தான் என்னால் பண்ண முடியுமே தவிர நான் எப்படி ட்ரேட் பண்ணணும் அதே மாதிரி பண்ண முடியும். இப்போ நான் ஒரு டைம் 3 நாள் தொடர்ந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா அந்த மைண்ட் செட்டை எப்படி ரிகவர் பண்ணணும் உங்களுக்கு வராது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. மெயின் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது புரிஞ்சுக்குங்க. இப்போ கூட ஒரு நண்பர் வந்து என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், இப்போ 700 சென்ட் பண்ணிடுறேன், இவனுக்கு நீங்கள் என்னென்ன சென்ட் பண்ணுறீங்களோ அப்படியே நான் ட்ரேட் பண்ணிடுறேன், பை பண்ணிடுறேன் அப்படின்றாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட். சின்ன ரிக்வஸ்ட் இது. ஏன்னா வந்து நீங்கள் கற்றுக்க மாட்டீங்க. ஏன்னா எமோஷ்னலில் போய்டுவீங்க. இப்போது நம்ம என்ன சென்ட் பண்ணோம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அப்போது நீங்கள் எப்போ பொசிஷனில் வந்துட்டிங்களோ அப்போ வந்து உங்களுடைய பார்வை வந்து ப்ராஃபிட் சைடு தான் போகும். நம்ம என்ன சொல்ல வரணும் உங்கள் காதுக்கு விழவே விழாதது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது மேலே போகுது இல்லைங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து எமோஷனல் ஆகிடுவீங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக போகுது நமக்கு, அவ்வளோதான்,
அப்படின்ற ஒரு எமோஷனல் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹிட் ஆகிடுச்சுன்னா வெளியே வரணும், அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக். ஓகே, இதில் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் கூட நான் உங்களுக்கு சென்ட் பண்ணல பாருங்கள். இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனல் சென்ட் பண்ணல. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரேட் தான் அதில் சென்ட் பண்ணிட்டோம். திரும்ப நம்ம இதை பற்றி நம்ம இன்னொரு டைம் லாஜிக் இல்லாமல் பேசணுனாக்கா அப்போ இன்னொரு ட்ரேட் எடுத்துகிட்டா அது ஒரு டிசிப்ளின் இல்லாத மாதிரி ஆகிடும். டிசிப்ளினை ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா, இது பாருங்கள், இந்த ப்ரீவியஸ் ஹையில் யாரெல்லாம் ஸ்டாப் லாஸ் போட்டுருந்தா அவங்கள ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிட்டு இருக்கும் மேலே போய்ட்டு. இந்த என்ன சொன்னேன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த லெவல்லாம் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தோன்னா அந்த ஸ்டாப் லாஸ்லாம் போய் ஹிட் பண்ணிட்டோம் மேலே. இது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இதனால் இந்த வீடியோ உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் கிடைக்குது அவங்களாம் ரொம்ப உண்மையிலே லக்கி ஃபெலோஸ். ஏன்னா வந்து நம்ம ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் எங்கே என்ன பிரச்சனை ஆகுன்றதை பார்த்துக்கலாம். நிறைய பேர் இடத்துல பை எடுத்துருப்பாங்க. பை எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. என்ன அந்த இடத்துல நம்ம டார்கெட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல அவங்க ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நிறைய பேர் வந்து பை எடுத்திருப்பாங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. 99% பீப்புள்ஸ் வந்து இந்த இடத்துல பை எடுப்பாங்க. இந்த இடத்துல பை எடுத்துகிட்டு நம்ம டார்கெட் எங்கே போட்டுக்கிறோமோ அவங்க அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. ஏன்னா அதில் வந்து சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர். இது அதுவும் யாரும் சொல்கிறதும் கிடையாது, இது ரொம்ப ரேர். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் சரி டார்கெட் ஹிட் ஆனாலும் திரும்ப உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சொல்கிறது. ஏன்னா நிறைய பேர் பை எடுத்துகிட்டு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் டேக் ஆகிடும், நமக்கு டார்கெட் ஹிட் ஆகிடும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.